கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் 24/5/2025 சனிக்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 18வது வசனம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தாவீது தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலே கர்த்தரை நோக்கி பாடி இந்த பாடலை எழுதி வைத்திருக்கிறார். அந்த பாடல் ஆண்டோடைய வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நம்மை மறக்கிறவர் அல்ல, மறந்து இருக்கிறவரும் அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்மை குறித்த நினைவுகளோடு கூட என் மகன், என் மகள், அவளுடைய காரியம் இப்படி இருக்கிறது, அவளுடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது, அவளுடைய இக்கட்டு இப்படி இருக்கிறது, அவளுடைய அங்கலாய்ப்பு இப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்மேல் நினைவாய் இருக்கக்கூடிய ஆண்டவர். நம்முடைய எளிய நிலையிலே நாம் ஆண்டோர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதபடிக்கு நம்முடைய ஆண்டவர் நம்பிக்கை துரோகம் செய்கிறவர் அல்ல. தம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு நிமித்தமாய், நாம் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தமாய் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சிறுமை கண்ணோக்கி பார்த்து எந்த சூழ்நிலைகளிலும் யாருக்கு முன்பதாகவும் வெட்கப்பட்டு அல்லாவிட்டால் அவமானப்படுத்தப்பட்டு போகிறதை நம்முடைய ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறவரே அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதே சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய அங்கலாய்ப்பு இது ஆண்டவருக்கு மறைக்கப்படுகிற ஒரு விஷயம் அல்ல. தேவன் அதை பார்க்கிறார். நாம் அந்த சூழ்நிலைகளிலே கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாகவும், நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவர் நமக்கு தஞ்சமாகவும் இருக்கிறபடியினால் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 12ஆம் வசனத்திலும் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சிறுமைப்பட்டவுடைய கூப்பிடுதலை ஆண்டவர் மறவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கூப்பிடுதல், நம்முடைய அங்கலாய்ப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் மறந்து இருக்கிற தேவன் அல்ல என்பதை குறித்து மிகவும் உங்களுக்கு முன்பதாக ஆணித்தரமாய் சொல்ல விரும்புகிறேன். 12ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலும் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஏழ்மைகளை, நம்முடைய நெருக்கத்தை, நம்முடைய உபத்திரவத்தை, அல்லாவிட்டால் நமக்கு மேலாக ஒருவர் நம்மை ஆதிக்கம் செலுத்தி நம்மை மடங்கடிக்க வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய மாம்ச பலத்தை, அல்லாவிட்டால் தன்னுடைய அறிவின் பலத்தை பயன்படுத்தி உங்களை ஒடுக்க, சிறுமைப்படுத்த, அடிமைப்படுத்த, அவமானப்படுத்த, இப்படிப்பட்ட நிலைமைகளை உண்டு பண்ண வேண்டும் என்று நினைக்கிற, அல்லாவிட்டால் உங்கள் மேல் சீறி கெர்ச்சித்து எழும்புகிற அப்படிப்பட்ட மக்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, 72ஆம் சங்கீதத்திலும் கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 12ஆம் வசனத்திலையும் 13ஆம் வசனத்திலையும் இவ்விதமாய் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் கேளுங்கள். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த 14ஆம் வசனத்துல ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும்
கொடுமைக்கும் தப்புவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய அங்கலாய்ப்பு, உங்களுடைய நெருக்கம், உங்களுடைய உபத்திரம், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய ஏக்கம், எதிர்பார்ப்பு எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பதிலாக இருந்து எல்லா சூழ்நிலைகளும் நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவிப்பதற்கு நல்லவராக இருக்கிறபடினால் கர்த்தரை நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம், ஜபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள், புதிய காலவேளை, இந்த மாதத்தினுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 4வது வாரங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது சனிக்கிழமை 24ஆம் தேதியிலே கர்த்தர் எங்களை பார்த்து சொல்லுறீங்க, எங்களை மறப்பதில்லை, நாங்கள் கெட்டு போவதில்லை என்று எங்களை பார்த்து சொல்லுகிறீங்க. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற, எங்களை மடங்கடிக்க நினைக்கிற, ஹல்லேலூயா, ஒருவேளை நாங்கள் கர்த்தரை சார்ந்து மாத்திரம் நிற்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த ஜெபத்தை என்னோடு கூட செய்கிற தேவனுடைய ஜனங்கள் மாம்ச பலமோ ஆள் பலமோ பணபலமோ இல்லாதவர்களாய் கர்த்தரை மற்றும் சார்ந்து நிற்களாய் காணப்படுகிற, திக்கற்ற எளிய சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில காணப்படுகிற ஒவ்வொரு நம்பிக்கையும் கெட்டு போகாதபடிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் மறக்கப்படாதபடி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நீங்க காக்கும்படியாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை என்னோடு கூட இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள், பரிசுத்தவான்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்திலே சமர்ப்பித்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் தேவன் மறைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே 23ஆம் தேதி நேற்றைய தினத்திலும் 24ஆம் தேதி இன்றைக்கும் யாரெல்லாம் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்களோ, இந்த ஜெபத்திலே போடப்படுகிற தேவ பிள்ளைகளுடைய பெயர்களை ஆண்டவரை நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இதே போல அநேக புதிய புதிய பிறந்த நாட்களையும் தீர்க்காயுசையும் கர்த்தர் காண செய்ய பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த நாளையும் ஆண்டவரே தேவ ஜனங்களை இந்த ஜெபத்தை செய்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen, amen. என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கிறீங்களா? என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். ஏற்ற காலத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற காலத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார்.